நாங்கதான் ஸ்ரீலங்கா ரவுடிகள் என கூறி பொதுமகனை கடுமையாக தாக்கிய ஓமந்தை இராணுவத்தினர். செம்மணியில் நேற்றும் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள், பை மற்றும் துணித்துண்டு மீட்பு, மண் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்வதற்கு வந்த குழு. ஷிராந்தி விரைவில் கைது, மகாநாயக்க தேரரிடம் சரணடைந்த மகிந்த. தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு, பிரதான எதிர்க்கட்சி பகிரங்கம். மகிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசிற்கு அச்சம், மனு எம்பி கிண்டல். யாழில் 19 வயது இளைஞன் அதிரடி கைது. கல்லுண்டாயில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றமை உறுதியானது. யாழில் ஊசி மூலமாக போதைப்பொருள் செலுத்திய குடும்பஸ்தர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். வவுனியா ஓமந்தை பகுதியில் பொதுமகன் ஒருவர் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்தவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பொதுமகன் அக்கிராம அமைப்புகளின் முக்கிய பதவிகளில் உள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கிராமத்தில் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுவதனால் அக்கிராமங்களில் புதிதாக நடமாடுபவர்களின் அடையாள அட்டையினை கிராம அமைப்புகளின் உறுப்பினர்கள் பரிசோதித்து வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக நடமாடிய ஒருவரை குறித்த பொதுமகன் வழிமறித்து அவரின் அடையாள அட்டையினை காட்டுமாறு கூறியுள்ளார். எனினும் அவர் தான் ராணுவம் என தெரிவித்து அடையாள அட்டையினை காட்ட மறுத்து சென்றுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் குறித்த பொதுமகன் அன்றைய தினம் மாலை வயல் காவலுக்காக சென்றபோது கொம்பு வைத்த குளம் ராணுவ முகாம் முன்பாக வழிமறித்த சிவில் உடை தரித்த 10க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் பொதுமகன் மீது தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அவரை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ராணுவ முகாமிற்குள் சென்றுள்ளனர். அயலவர்களின் உதவியுடன் குறித்த பொதுமகன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான நபரிடம் ராணுவத்தினர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் வரையில் 33 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 4ஆம் அகழ்வு பணி நேற்று நடைபெற்ற நிலையில் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதேவேளை புதைகுழி ஒன்றில் இருந்து பை ஒன்றும் சிறு துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் புதைகுழியில் இருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பை ஒன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை வரையில் 33 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 22 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியின் துமையானத்தில் மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யேக குழு ஒன்று நேற்று வந்துள்ளது. மனித புதைகுழி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகளால் விண்ணப்பம் நீதிமன்றத்திற்கு செய்யப்பட்டது. இந்த விண்ணப்பத்திற்கு நீதிமன்றம் முறையான அனுமதிகளை வழங்கியதை தொடர்ந்தே மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக கொழும்பில் இருந்து குறித்த குழு வருகை தந்து பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது. இதைவிட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் கார்பன் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர். அத்துடன் செய்மதி படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொண்ட ஆய்வின் போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாகவும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் சோமதேவ சந்தேகம் வெளியிட்டிருந்தார். இந்த விடயமும் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவிற்கமைய துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது. அகழ்வு பணிகளுக்கான செலவீன பாதீடாக 12 மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் மதியம் 1 மணியுடன் நிறைவு பெற்றதுடன் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிறிலிய சவிய கணக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் புதிய விசாரணைகளின் அடிப்படையில் ஷிராந்தி ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச சமீபத்தில் மல்வத்தி மகாநாயக்கரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவிடம் வலியுறுத்துமாறு கேட்டுக் கொண்டதாக
வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கடந்த காலத்தில் ஊழல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நாங்கள் எப்படி ஜனாதிபதி அனுரவிடம் அப்படி சொல்ல முடியும் என மல்வத்தே மகாநாயக்க திப்புட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தீரர் மஹிந்தவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஷிராந்தியின் சகோதரரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த விக்ரமசிங்கவை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அண்மையில் கைது செய்திருந்தது. விமான சேவை நிறுவனத்திற்கான விமான கொள்வனவு தொடர்பிலான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்காக நிசாந்த கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் பாரியளவு முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. நிசாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பிருக்கிறது. இதன் காரணமாகவே அவர்கள் புலிகளுக்கு சார்பாக பேசுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். கொழும்பில் சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், வெலிகம சம்பவத்துடன் உண்மையில் பாதாள உலக குழுக்கள் தொடர்புபட்டுள்ளன என்றால் விசாரணைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இது தேசிய மக்கள் சக்தியின் நாடகம் என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 1988, 1989களில் காணப்பட்ட வன்முறை அரசியல் கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்குகின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது. பிரதேச சபை அமர்வொன்றில் எவ்வாறு நூற்றுக்கணக்கான குண்டர்கள் உள்நுழைந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு ஒரு சட்டமும் ஏனையோருக்கு பிறிதொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் புலிகளுடன் தொடர்பிருக்கிறது. அதனால்தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர். இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை. மாறாக புலிகளுக்கு ஆதரவாகவே செயற்படும். பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம். அதனை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்தார். மஹிந்த குடும்பம் மீது நேரடியாக கை வைக்க அனுர அரசிற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்திலேயே அவர் தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, தனது மனைவியை கைது செய்ய வேண்டாம் என்று அரசிற்கு சொல்லுங்கள் என்று மஹிந்த கண்டி பௌத்த மகா நாயக்கரிடம் உதவி கேட்கவில்லை எனவும் இந்த செய்தி அரசு தரப்பால் பரப்பப்படுகிறது எனவும் நாமல் கூறுகிறார். மஹிந்த இப்படி உண்மையா உதவி கேட்டாரா, கேட்டிருந்தால் நாமல் இப்படி சொல்லுவாரா என்ற லொஜிக்கல் கேள்விகள் எழுகின்றன. எது எப்படியோ சிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்து ஸ்கோர் பண்ண அரசு தரப்பு விரும்பினாலும் மஹிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசிற்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இருப்பது தெரிய வருகிறதென அவர் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்தார். தொடர்வென விரிவான செய்திகள். தொடர்வென விரிவான செய்திகள். தொடர்வென விரிவான செய்திகள்.